இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ்க்காக 3 லெட்டர் வேர்ட்ஸ் பார்ட் 2ல ஆப்ஜெக்ட் ஃபார்மை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா வேர்புக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா ஒரு வேர்டு, அதை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை தான் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்க, ஐ ஷல் கிவ். ஐ ஷல் கிவ் அப்படின்னா நான் கொடுக்க போகிறேன், இனிமே தான் கொடுக்க போகிறேன். ஃபியூச்சர். ஷல் கிவ் அப்படிங்கிறது ஃபியூச்சர். ஐ ஷல் கிவ்னா நான் இனிமே தான் கொடுக்க போறேன். யாருக்கு? உனக்கு. இப்போ இந்த யூங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், வேர்புக்கு அப்புறம் இருக்கு, அதனால அது வந்து ஆப்ஜெக்ட். யூனா உனக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஷல் கிவ் யூ, நான் உனக்கு கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? எ பென். நான் உனக்கு ஒரு பேனா கொடுக்க போகிறேன், இனிமே தான் கொடுப்பேன் ஃபியூச்சர்ல. சரிங்களா? she gave. give ஓட past tense gave அப்படின்னா கொடுத்துட்டேன்னு அர்த்தம். she gave அப்படின்னா அவள் கொடுத்தாள். யாருக்கு? you, உனக்கு. she gave you அப்படின்னா அவள் உனக்கு கொடுத்தாள். என்ன கொடுத்தா? a pencil. அவள் உனக்கு ஒரு பென்சில் கொடுத்தாள். புரியுதுங்களா? அடுத்து he sent. sendங்கிறது past tense. அவன் அனுப்பினான். என்ன அனுப்பினான்? எ பார்சல். ஒரு பார்சல் அனுப்பினான். யாருக்கு அனுப்பினான்? உனக்கு. அவன் உனக்கு ஒரு பார்சல் அனுப்பினான். he sent a parcel to you அப்படின்னு அர்த்தம். தேன்னா அவர்கள். they will allow you. அவர்கள் உன்னை அனுமதிப்பார்கள். will allow. இனிமேதான் நீ உள்ள போலாம், உன்னை அவங்க அனுமதிப்பாங்க, உனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, நீ உள்ள போய் விளையாடலாம், எழுதலாம் அப்படிங்கிறது. they will allow you. the class teacher will give. the class teacher will give அப்படின்னா வகுப்பாசிரியர் கொடுப்பார். யாருக்கு? you, உனக்கு. என்ன கொடுப்பாங்க? the hall ticket. வகுப்பாசிரியர் உனக்கு ஹால் டிக்கெட்டை கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல 3 லெட்டர்ஸ் வேர்டு. யூவை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் 3 லெட்டர் வேர்டு ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல என்ன அதை பத்தி பார்க்க போறோம்னா him, அவனை, அவனுக்கு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். him அப்படின்னா அவனை, அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐ லைக், எனக்கு பிடிக்கும். லைக்னா விருப்பம், பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். யார? அவனை. அவனை எனக்கு பிடிக்கும், அதான் ஐ லைக் him. ஐ சென்ட் a parcel to him. to himனா அவனுக்கு. அவனுக்கு நான் ஒரு பார்சல் அனுப்பினேன். சென்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அனுப்பினேன். அவனுக்கு நான் ஒரு பார்சல் அனுப்பினேன். ஐ wrote a letter to him. ஐ wrote a letterனா நான் ஒரு கடிதம் எழுதினேன். யாருக்கு? அவனுக்கு. அவனுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். give ஓட past tense தான் gave. ஐ கேவ்னா நான் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? an apple. ஒரு ஆப்பிள் பழம் நான் கொடுத்தேன். யாருக்கு? அவனுக்கு. to him அப்படிங்கிறது அவனுக்கு. நான் அவனுக்கு ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்தேன், அல்லது அவனுக்கு நான் ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்தேன். ஸோ இதுதான் him. him அப்படின்னா அவனுக்கு, அவனை, அவன் அப்படிங்கிற பொருள் தரும். நெக்ஸ்ட் 3 லெட்டர் வேர்ட்ஸ்ல ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல கடைசியா நம்ம பார்க்கிறது her. அவள், அவளை, அவளுக்கு. ஐ லைக் her. அவளை எனக்கு பிடிக்கும். ஐ லைக்னா எனக்கு பிடிக்கும். her அப்படின்னா அவளை. அவளை எனக்கு பிடிக்கும். ஐ சென்ட் a parcel to her. நான் அவளுக்கு ஒரு பார்சல் அனுப்பினேன். நான் அவளுக்கு ஒரு பார்சல் அனுப்பினேன். ஐ wrote a letter to her. நான் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ரைட்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ், ரோட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். எழுதினேன். ஐ கேவ். கிவ் ஓட பாஸ்ட் டென்ஸ் கேவ், கொடுத்தேன்.
ஐ கேவ் an ஆப்பிள் டு ஹர். நான் அவளுக்கு ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்தேன். ஸோ இதுதான் ஹர். ஹர் அப்படின்னா அவளை, அவளுக்கு அப்படின்னு பொருள் தரும். 3 letters வேர்ட்ஸ்ல பார்ட் 2ல ஆப்ஜெக்ட் ஃபார்மை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். புரியும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.